நல்ல கம்பெனி சேர்ந்து வந்திருக்கு. அருமையா இல்லை, உலகத்தில் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆண்மகன் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சா அவருக்கு முச்சந்தியில் செலை வச்சு கும்பிடுறதுக்கு நாங்கள் பெண்கள் எல்லாரும் தயாராக இருக்கிறோம். ஏமா போற வரவெல்லாம் கும்பிடுறீங்க? வீட்டுக்காரர் கும்பிடலாம்ல. இல்லை, வீட்டுக்காரர் கும்பிடுற மாதிரி இருந்தா தான் நாங்கள் கும்பிட்டுருவோம்ல. என்னக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏங்க, வார்த்தைக்கு வார்த்தை வீட்டில் காலையில எந்திரிச்சதுல இருந்து இந்தாடி காப்பி கொண்டா, இந்தாடி துண்டு கொண்டா, இந்தாடி சோப்பு கொண்டா, டிஃபன் ரெடி பண்ணிட்டியாடி, அதுடி இதுடி இதுடி. என்ன டி? எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கல, நல்ல பேரா வச்சு கூப்பிட வேண்டியது தானே? அப்படி இல்லாம அடி புடின்னு ஆனவுன்னு 64 அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க கேட்கிறேன் சார், ஒரே ஒரு நாளைக்கு கடுப்பு இது வரைக்கும் வருதுதான், இந்தாடா காப்பி சொல்றோமா நாங்க? அது கல்யாணம் ஆன புதுசுல சொல்லிருப்பாங்க. இல்ல, வந்ததுல இருந்து நானும் பாக்குறோம் அப்படியே ஆண்கள் எல்லாம் வேர் ஆணி வேர். இந்த ஆணி வேர்னு வேற சொன்னதை கேட்ட உடனே கான்ட்ராக்டர் தான் ஞாபகம் வந்தார் எனக்கு. நேசமணி தான். ஆணியே புடுங்க வேண்டாம், எதை எடுக்கிறதுன்னு நீ எல்லாமே வேஸ்ட் தான். அது ஆணி வேறாம்ல இவங்க, ஆணி வேறு. ஆமா, ஆணி வேற அடியில இருந்தா ஏங்க இந்த குடும்பம் இப்பெல்லாம் இப்படி ஆட்டம் கண்டு போகுது? நான் கேட்கிறேன், எத்தனை குடும்பங்கள் தடுமாறி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கெல்லாம். இவ்வளவு சிக்கலான நாள்லையும் கூட நம் தமிழ் சமூகத்தினுடைய பெருமிதம் உலகெங்கும் பாராட்டப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பெண்களாகிய நாங்கள் குடும்பத்தை ஆணி வேறாக மனை அறத்தின் வேறாக இருந்து தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால்தான் நீங்க எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கிறீங்க. நடக்குது இல்ல? நான் சொல்லல, வள்ளுவர் பெருந்தகையே சொன்னார்ல, புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. அப்படி கம்பீரமா ஆண்மகன் தலை நிமிர்ந்து சமூகத்துல நடக்கிறான்னு சொன்னா அந்த பெருமை அவனுடையது அல்ல, அவன் கைப்பிடித்த கரம் பிடித்த மனையாளினுடைய மாண்புதான் ஆண்மகன் தலை நிமிர்வதற்கு அடித்தளமாக இருக்கிறதுன்னு தெய்வ புலவரே சொல்லிட்டாரு. இந்த பஞ்சு முட்டாய் அண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சார், நான் கேக்குறேன், விட்டு கொடுக்குறோங்கிறாங்கல்ல சார். நான் ஒரே இல்ல கேளுங்கம்மா, நல்ல சொல்லியாச்சு, நீ என்ன ஒரே ஒரு அதை விட்டு கொடுக்குறோம் இதை விட்டு கொடுக்குறோம் அப்படி இப்படி. நான் கேக்குறேன், தைரியமான ஆளா இருந்தா இப்பவே அவங்க மனைவி பக்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்க மொபைல் போனை ஒரு அரை மணி நேரம் மனைவி கிட்ட விட்டு கொடுக்க பார்ப்போம். வண்டவாளம் பூரா தண்டவாளம் ஏறிடுமா ஏறிடாதா? ஏமா அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகணும்ன்றீங்களா இல்ல கோர்ட்டுக்கு போகணும்ன்றீங்களா?